நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து சவுதிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் இந்த மாதிரி 3:30 மணிக்கு நான் வந்து பார்க்கிங் போட்டது சரித்திரமே கிடையவே செய்யாது. இந்த விளாக் உண்மையாகவே வந்து ரொம்பவே கடுப்பான ஒரு விளாக் தான். காருக்குள்ளேயே இருந்திருக்கேன் 3:30 மணிக்கூர். அப்போங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நினைக்கிறோம் மேக் பண்ணியிருந்தோம். காலையில் வந்து கடைக்கு போயிருந்தோம், காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ நம்ம எடுத்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூட்டி இருக்குது. நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். எங்கே போகிறோன்னு இல்லை, நமக்கு ஆல்ரெடி லொக்கேஷன் வந்தாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சலூன் போகிறோம். பொண்ணுங்க போடி சலூன் பார்லர் போகிறோம். சரிங்களா, அங்கே போய் நம்ம வெயிட்டிங்காக இல்லை வந்து ரூமுக்கு வரோமா எங்கே போகிறோன்னு தெரில. அதுக்கப்புறம் இல்லை அங்கே போயிட்டு திரும்ப எங்கேயாச்சும் போகிறாங்களா இல்லை வந்து பார்க்கிங்கில் நிற்கணுமா இல்லை நம்ம ரூமுக்கு வந்து திரும்ப பிக்கப் பண்ண போகணுமான்னு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ அங்கே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 1:30 போல் 1:45 போல் நான் வந்து டியூட்டிக்கு வந்தேன். சரிங்களா, ஒரு சலூனுக்கு வந்தேன், பார்லருக்கு வந்தேன். ஒரு பொண்ணை போட்டு பார்லர் சரியா ஒரு டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு. அப்போது என்னாச்சுன்னா டைம் ஆகுனா வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ என் வீட்டில் உள்ள பொண்ணுங்களாம் இருந்து, அதாவது என் மேடத்தோ தங்கச்சியாக இருந்தால் அந்த பொண்ணுங்க வந்து சொல்லுவோம். ஏன்னா என்ன வந்து தெரியும் அவங்களுக்கு. ஆல்ரெடி நான் ஒரு 3 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துருக்கேன் ஒரே வீட்டில். அவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து டைம் ஆச்சுன்னா அவங்க வந்து என்ன ஒன்று போக சொல்லுவாங்க, ரூமுக்கு போக சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போ, எங்கேயாச்சும் போ, டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா, 1 hour ஆனால் கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நானும் அந்த பொண்ணும் அதிக லெவலில் வந்து கம்யூனிகேஷன் கிடையாது, பேச்சு வார்த்தை கிடையாது அதிகம். அதனால் வந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் நானும் அந்த பாட்டுக்கு வெயிட்டிங்லேயே இருந்திருக்கேன். ஒரு நேரம் 3:30 மணிக்கூர் நான் காருக்குள்ளேயே இருக்கேன். இந்த மாதிரிலாம் என் மேடம்லாம் என்ன இருக்க வைக்க மாட்டாங்க. என் வீட்டில் உள்ள மேடமாக இருக்கட்டும், மேடத்தை தங்கச்சியாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், யாருமே இந்த மாதிரி என்ன இருக்க வைக்க மாட்டாங்க 3:30 மணிக்கூர். நான் பாட்டுக்கு 3:30 மணிக்கூர் காருக்குள்ளேயே இருந்திருக்கேன் கடுப்பாகி. இப்போ லாஸ்ட்டில் அந்த பொண்ணு சொல்லுது, நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு. எப்படி வரும் கைஸ் கடுப்பு? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் மேடத்தோட தங்கச்சி வேறு கால் பண்ணி கேட்டுச்சு, நீ எங்கே இருக்கா, என்ன பார்க்கிங்காக இருக்கா, அப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடு, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணால் போ அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சரி கொஞ்சம் நேரம் தானே, ஆல்ரெடி விட்டு ஒரு 2 hour கிட்ட ஆகிட்டு, அப்போ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்துன்னு சொன்னேன். இருக்கேன் 3:30 மணிக்கூர் வரைக்கும் பார்க்கிங்லேயே இருக்கேன் கைஸ். கடுப்பாகவும் ஆகாத. கடைசியாக சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நீ வந்து போய்க்க வீட்டுக்கு, ரூமுக்கு போய்க்க, என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிடுவான். சத்தியமாக இல்லை, எரிச்சலாகி போச்சு எனக்கு. ஓகே, அந்த பொண்ணு நம்ம எதுவும் தப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. இப்போ என் மேடம் இருந்தால் அவங்களுக்கு வந்து என்கிட்ட ஆல்ரெடி சொல்லுவாங்க, இப்படி 1 hour ஆகும் 2 hour ஆகும், நீ வந்து நிற்கிறேன்னா பார்க்கிங் போடு, இல்லை ரூம் போகிறேன்னா ரூம் போய்க்க, இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போய்க்கன்ட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, நம்ம என்ன செய்ய வந்தாச்சு. அது இல்லாமல் வேறு என் ஃப்ரெண்டு வேறு அங்கே ரூமில் காவல் நிற்கான், வெயிட்டிங்கில் நிற்கான். அவன் டெய்லியுமே வந்துடுவான் என் ரூமுக்கு, ஈவினிங்காக வந்துடுவான். ஆனால் வந்து இன்றைக்கும் வந்துட்டான் 4:30. எப்போவுமே நான் ஒரு 4:30 வந்துடுவான். இன்றைக்கி வந்து மணி 5:30 ஆச்சு. அவன் ஃபஸ்ட்டே வந்து நிற்கான் வெளியே வந்து, ஏன்னா சாவி என்கிட்ட இருக்குது. அவன் பாம்போல் வெளியே ரூமுக்கு வெளியே அவனோட காரில் அப்படியே இருக்கான் போல் பாவம். ஓகே, என்னவோ வந்து பார்க்கிங்கில் நம்ம வந்து தப்பிச்சு வந்தாச்சு. நேரம் ரூம் போண்டி தான், பக்கம் தான், ரொம்ப கிட்ட தான். இனிதான் போய் சமைக்கணும். நம்ம வந்து மத்தியானம் வர கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம் குக் பண்ணுன்னு சொல்லிட்டு, என்ன அதுவுமே வைக்கல. இதுதான் கைஸ் ஹவுஸ் ட்ரைவரோட வேலை. இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பழக்கம் ஆகிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சுவாங்க. பேசினா எப்பவும் போல் வச்சு எல்லாரும் மாதிரி பேச மாட்டாங்க, நம்ம வாழ்க்கையுமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கிங் டைமில் வந்து நிற்கிறியா போறியா, உன்னோட சஜஷன் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த பொண்ணு என்கிட்ட அதிக அளவு வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. அது புது பொண்ணு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கு. ஒரு 1 வருஷமோ 1.5 வருஷம் போல் ஆச்சு. அதனால தான் அதிகம் வந்து டச்சப் இல்லை. இல்லைனா வந்து சொல்லும் அந்த பொண்ணு, நீ போய்க்க என்ன. ஆனால் வந்து நான் ட்ராப் பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் டைம் ஆகும், இல்லை அங்கே பார்லர் ஆயில வரல தடங்கல்கள் மாதிரி வந்துட்டு. சலூனில் வந்து இருக்கும்போது கூட என்கிட்ட சொல்லிக்கலாம் டைம் ஆகும், நீ போய்க்க என்னென்னு. ஆனால் அந்த வார்த்தையோட தான் பொண்ணு பேசலை, சொல்லவே இல்லை என்கிட்ட. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து என்ன முடிஞ்சு போச்சு கதை. நம்ம இந்த ரூம் போயிட்டுருக்கோம், கிட்ட போயாச்சு. இனி பக்கம் தான் ஒரு 5 நிமிஷத்தில் ரூம் வந்துடும். கிட்ட மணி 5:30 ஆச்சு, சாயங்காலம் டைமு. இன்னைக்கும் சனிக்கிழமை தான், இன்னும் 4 மாறல. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து மேக் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாச்சு, சேனல்லே போஸ்ட் பண்ணியாச்சு. இதை அடுத்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஏன் மேக் பண்ணோன்னா, அந்த மாதிரி
ஹவுஸ் ஓனர் வரவங்களுக்கு வந்து இவ்வளோ பார்க்கிங் இருக்கும், இவ்வளோ வெயிட்டிங் இருக்கும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கேன். உண்மையாகவே மேடத்துக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா இந்த பொண்ணுங்க வந்து இந்த பொண்ணு இப்போ கல்யாணம் முடிஞ்ச அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட தேவைக்கு போச்சுன்னா பரவாயில்ல, அவங்க அம்மா வந்து அவங்களோட தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிடும். அப்போ என் மேடம் சொல்லுது, நீ அது அங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரி கூப்பிட்டா நீ வந்து போகக்கூடாது, நீ வந்து அவள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் நீ ஒன்று ட்ராப் பண்ணிட்டு வரணும், வேற எங்கே போனாலுமே நீ கொண்டு விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. ஆனால் அது வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த என் மேடம் வந்து இப்படி என்கிட்ட சொல்லுது வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்போ 2 கேப்பில் வந்து நான் தான் வந்து ஆடு மாதிரி வந்து சிக்கிட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ டீசல் அடிக்கணும், காரில் டீசல் இல்லை. ஐயோ ஐயோ, பார்க்கிங் போட்டால் மேக்ஸிமம் காரை ஆஃப் பண்ண மாட்டேன், நான் ஏசி போட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் மொபைலில் வேறு சார்ஜ் இல்லாமல் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு, அதான் கடுப்பாகி இப்போ ரூம் போயிட்டுருக்கேன். முதலே இருந்தால் நம்ம வந்து அப்போவுமே ரூம் போய் அங்கே உள்ள வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருப்போம். ரூமில் கொஞ்சம் சமைக்க வேலை இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் பார்த்துருப்பேன் என் பக்கத்தில். இப்போ நான் வந்து 1:45 கார் எடுத்தேன் கைஸ். இப்போ வந்து 5:30 ஆச்சு. 5:30 வரைக்கும் நான் அங்கே தான் இருந்திருக்கேன், இந்த பார்க்கிங்கில் இருந்திருக்கேன். 1:45 கார் எடுத்தேன்னா அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு அந்த சலூனுக்கு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. 2 மணி போடுங்க, 2லேருந்து 5:30 வரைக்கும் அங்கேயே இருந்துருக்கேன் நான். சத்தியமாக கடுப்பாக தான் இருக்குது. ஓகே, இதே மேடமாக இருந்தால் இப்படிலாம் நிற்க விடவே மாட்டாங்க. 1 ஹவர்னா கூட எனக்கு சொல்லுவாங்க, மேடம் ஆகட்டும், மேடத்தோட தங்கச்சி ஆகட்டும் சொல்லுவாங்க, 1 ஹவர் ஆனால் கூட 1 ஹவர் ஆகும், நீ நிற்கிறியா இல்லை போறியா, ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போறியா, இந்த 3 கேள்வி தான். அதில் எது எனக்கு பிடிச்சிக்கோ நான் அதை பண்ணுவேன். திரும்ப 2 அவங்க கூட வரும், நம்மள தான் மேட்ரு. பட் இந்த பொண்ணு நம்மகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் சொல்லியிருக்கலாம் பார்லரில், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் வெயிட் டைம் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்களே சொல்லிக்கலாம் வந்து டைம் ஆகும், நீ வந்து போறீனா போய்க்கன்ட்டு. இங்கே எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. ஓகே, என்னதான் ஒன்று என்கிட்ட நேரமே, ஏன்னா ஒருவேளை இந்த ஒரு கோவம் இருக்கலாம். காலைல 8 மணிக்கே போகணுன்னு மெசேஜ் போட்டுச்சு நேற்றுக்கு. நான் மெசேஜ் பார்க்கவும் இல்லை, ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. மதியம் நான் 8 மணிலேருந்து மதியம் வரைக்கும் ஃபோன் அடிச்சு நான் எடுக்கவே இல்லை, நல்லா கிடந்து தூங்கினேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் மேடத்தில் தங்கச்சியாக இருந்தால் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணி நான் டியூட்டிக்கு போவேன். இந்த பொண்ணோட டியூட்டி நான் வந்து பார்க்க மாட்டேன். இவ்வளோ அந்த கடுப்புலையா வஞ்ச வச்சா என்னை வந்து எப்படி பார்க்கிங்கில் போட்டான்னு தெரில. பட் யாருக்கும் லாஸ் இல்லை, எனக்கு லாஸ் இல்லை. நான் வந்து வெயில் இடம் தான் காயலை, அதனால் லாஸ் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன கடுப்பு தான். அங்கே இருந்தால் ஏதாச்சும் வேலையாச்சும் பார்த்துன ரூமில் இருந்தால். என்னோட ஏரியா பக்கம் வந்துட்டேன் நண்பர்களே. அப்பா, டிராஃபிக்லாம் குயிக்காக வந்துடலாம். க்ரீன் ரியாத் இங்கே என்ன ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். அன்றைக்கி என்ன கிழமை, அன்றைக்கி சனிக்கிழமை தானே? ஆமாம், ஃபுட்பால் மேட்ச் ஆகிட்டுருக்காங்க பசங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் விளாடுவாங்க, வெளியும் சாயங்காலம். பல்க்கு போகணும். நம்ம எப்போவுமே இங்கே தான் டீசல் அடிப்போம். பட் டீசல் இருக்கா?
இங்கே உள்ள பல்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பல்க் இருந்துச்சுன்னா அங்கே வந்து எல்லாமே இருக்கும். அதாவது பெட்ரோல் பம்ப் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும், ஒரு கடை இருக்கும், கார் வாஷ் பண்ணுற ஒரு ஏரியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஒரு பல்கில். அர்பைன் அர்பைன் ஷவகா. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஏடிஎம் மிஷின் இருக்குதா காமிக்க வரணும். இது ஏடிஎம் மிஷின் இருக்குதா, ஒரு பல்கில் ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஷாப் இருக்கா, ஒர்க் ஷாப் இங்கே இருக்குதா. அப்புறம் வந்து அதில் வந்து அது வந்து வாஷ் பண்ணுற ஏரியா. டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து சவுதியில் வந்து ரேட்டை காணல. எங்கே போச்சு ரேட்டு ஒன்றும் காணல. 1.66 பைசா ஒரு ரியாலும் 66 ஹலால். சரி கைஸ், நம்ம வந்து டீசல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வெளியிறங்கலாம். வெளியிறங்கி நம்மளுடைய ரூமுக்கு அப்படியே பயணத்தை மேற்கொள்ளலாம். அப்பா வழியாக வந்துட்டோம்ப்பா. 1:45 போயிட்டு வந்து சேர்ந்துட்டோம் ரூமுக்கு. நண்பர்களே, இந்த விளாக் உண்மையாகவே வந்து ரொம்பவே கடுப்பான ஒரு விளாக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணிக்கூர் நான் வந்து பார்க்கிங்லேயே இருந்திருக்கேன், காருக்குள்ளேயே இருந்திருக்கேன் 3.5 மணிக்கூர். நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து சவுதிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் இந்த மாதிரி 3.5 மணிக்கூர் நான் வந்து பார்க்கிங் போட்டது சரித்திரமே கிடையவே செய்யாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1:30க்கு போனேன் ஒரு டியூட்டிக்கு. என் பொண்ணுங்க இல்லை, பொண்ணுங்களோட என் வீட்டில் பையனோட ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு பார்லருக்கு அங்கே போய் இருந்து பண்ணுறேன் வெயிட்டிங் 3.5 மணிக்கூர் கைஸ். இதுக்கு நான் அப்படி இருந்ததே கிடையாது. என் மேடமாக இருக்கட்டும், இல்லை என் மேடத்தை தங்கச்சியாக இருக்கட்டும், என்னை வந்து ஒரு 1 ஹவர் வெயிட்னா கூட என்ன சொல்லுவாங்க கைஸ், நம்ம வந்து அந்த வெயிட்டிங்கில் நம்ம பட்ட அவசியம் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க.